சேமங்கிழங்கு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மரத்தோட நிழல் மூலமாக கொஞ்சம் அப்படியே வெயிலும் இருக்குது, ஆனாலும் கொஞ்சம் சின்ன செடியாகவே இருக்குது. இது நம்ம ஏற்கனவே போன வருஷம் வாழை போட்டவைய, அதனால் நம்ம கொஞ்சம் மழை பெய்யட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணணும். இப்போயே நீங்கள் பார்க்க முடியும், இந்த வெயிலுக்கே இலைகள்லாம் கருக ஆரம்பிக்கி. நம்ம இதுக்கெல்லாம் ஒரு நாள் தண்ணி விடட்டாலும் அப்படியே கருக ஆரம்பிச்சிடும், இலைகள் வாடி போகும். இந்த மாதிரியே நம்ம கேணி பிரித்தது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிழங்கெல்லாம் இப்போ பிஞ்சு இறங்க ஆரம்பிச்சிருக்கும். இந்த மாதிரியே நம்ம மண்ணை வச்சு மூடலை அப்படின்னா பொடி கிழங்காயிரும், இல்லை அப்படின்னா நல்ல பெரிய சைஸாக பருசாக வரும். அதுக்காக தான் இப்படி நம்ம பிரிச்சிருக்கோம். இதுதான் சேமங்கிழங்கு பார் பிரிக்கும் முறை.